செட்டும் என்கிற ஒரு சிந்தையோடு இருப்போமானால் அது உங்களுக்கும் எனக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவாக இருக்கும். கடந்த வாரத்தில் நாம் பார்த்த பொழுது உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். இந்த உலக பிரகாரமாக உள்ள ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்மளை விட்டு எடுபடும், அது மாறி போகும். ஆனால் இந்த உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதம் அது நம்மளை விட்டு மாறாது அப்படின்னு சொல்லி அது நித்தியமானது என்று சொல்லி நாம் பார்த்தோம். அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு பெரிய ஆசை. அதை ஆண்டவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதுக்காகவே நம்மளை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறாங்க, சரியா? ஆனால் அதே நேரத்தில் அதை பெற்றுக்கொள்ளுகிற நாம் இந்த உலகத்தில் பாடுகளின் வழியாக தான் நாம் கடந்து போக வேண்டியது இருக்கிறது, இல்லையா? அதை நம்ம பாடுகளின் வழியாக கடந்து போய் தான் அதை அனுபவிக்க முடிகிறதாக இருக்கிறது. பாருங்க, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கோம். நமக்கு பாடுகள், கஷ்டங்கள், சோதனைகள், வியாதிகள், குடும்பத்தில் பிரச்சனைகள், போராட்டங்கள், இப்படி அதெல்லாம் என்ன செய்கிறது, வருகிறது. இப்போ அப்படி அதெல்லாம் வரும் பொழுது நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்புது, ஏன் எனக்கு இப்படி வருது? அதுதான் நமக்குள்ள சிந்திக்க முடியும். ஏன் அனுமதிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்க முடியாது, இல்லையா? ஆண்டவர் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த களிமண் தன்னை வணைகிற குயவனை பார்த்து என்ன செய்ய முடியாது, நீ ஏன் நீ இப்படி செய்கிற அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது, இல்லையா? அது கேட்குமா? கேட்காது. அதே போல் நாமளும் ஆண்டவருடைய கரங்களில் இருக்கக்கூடிய களிமண். அதனால் ஆண்டவரை நம்ம ஏன் அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது. ஆனாலும் ஆண்டவர் இதை நமக்கு அனுமதிக்கிறார். ஏன் இது நமக்கு ஏன் நடக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்கலாம். அப்படி கேட்கும் பொழுது அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது அது நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறதற்காக, வளர செய்வதற்காக, அல்லது நம்முடைய வாழ்க்கையில் பொறுமையை உண்டு பண்ணுவதற்காக, இப்படி அநேக காரியங்களை நம்ம தேவனுடைய வசனத்திலிருந்து நம்ம என்ன செய்யலாம். எதுக்கு அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் ஒருவேளை அது நமக்கு குழப்பமாக இருக்கலாம். ஏன் இப்படி நடக்குது, ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளை தானே, ஏன் இப்படி நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் நமக்கு இருக்கலாம். ஆனால் அது ஏன், எதுக்காக ஆண்டவர் அனுமதிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ என்ன செய்யலாம், பார்க்கலாம். யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 1:2-4 வரைக்கும் வாசிங்க. இங்கே யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதும் பொழுது சொல்கிறாங்க, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை
மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நமக்கு சோதனை அப்படின்னு சொன்னா வேதனை தான். அதில் சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் இங்கே ஆவியானவர் நமக்கு சொல்லுறது என்ன அப்படின்னா, நீங்கள் சந்தோஷப்படுங்க இல்லையா? அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம திடீர்னு டெம்பர் ஆகிடுறோம், கோவப்பட ஆரம்பிச்சிடுறோம் இல்லையா? ஆத்திரப்படுறோம், அவசரப்படுறோம். இது நம்மள்ட்ட நேச்சுரலாக நடக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இந்த சோதனை நம்மளை என்ன செய்யுமா? அது பொறுமையை உண்டாக்கும். நம்முடைய வாழ்க்கையில் அது பொறுமையை உண்டாக்கும். அதனால நம்ம என்ன செய்யணுமா? சந்தோஷப்படணும். என் வாழ்க்கையை அது மாற்றுகிறது. புரியுதா? சோதனை என்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. இப்போ அதனால என்னுடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. அதனால நம்ம என்ன செய்யணுமா? சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். அதுமாதிரி உங்கள் விசுவாச அப்புறம் 4வது வசனத்தில் பார்க்கிறப்போ, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கிடவுது இல்லையா? இந்த பொறுமையினால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, நாம் பூரணமாகிக்கொண்டே வருகிறோம். பூரணர் ஆகிறதில்ல, ஆகிக்கொண்டே வருகிறோம். நிறைவுள்ளவர்களாக மாறுகிறோம். ஆவிக்குரிய நிலைமையில நம்ம நிறைவுள்ளவர்களாக மாறுகிறோம். அதனால் இந்த சோதனையை, ஒருவேளை நமக்கு வரக்கூடிய சோதனைகள், அதில் நம்ம என்ன செய்ய வேண்டாம்? சோர்ந்து போக வேண்டாம். அப்போ அதனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது, என்னை பொறுமையுள்ளவனாக மாற்றக்கூடியது. அதனால் நான் சந்தோஷப்படுகிறேன். அது மட்டும் இல்லை, அது என்னை பூரணனாக மாற்றி கொண்டு வருகிறது என்பதை நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, 2வது நம்ம பார்க்கிற சமயத்தில் 1 பேதுரு 1 6-7 வசனங்களை வாசிப்போம். சரி, இங்கே நம்ம பார்க்குறோம் என்ன அப்படின்னா, இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால். இப்போ நமக்கு சில காரியங்கள் அங்கே மேலே சொல்லப்பட்டிருக்கிறது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் அங்கே அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற சமயத்தில், நீங்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். இப்போ நம்முடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்க்குறப்ப, நான் சொன்னதை இல்லை அப்படி இல்லை, ஆனாலும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். நம்ம உன்னதத்திற்குரிய பெரிய ஆசீர்வாதங்களினால ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிறது நமக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தாலும், இந்த உலகத்தில் நம்ம கொஞ்ச காலம் என்ன செய்யணுமா? துன்பப்பட வேண்டியது அவசியம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதில் எல்லாருமே துன்பப்பட வேண்டியது அவசியமாக இருக்கு. அதே நேரத்தில் அதனால் நமக்கு பலவிதமான சோதனைகள் வருது. ஒரு விதமான சோதனைகளில்
ஒரு சோதனை இல்லை, பலவிதமான சோதனைகள் வருது இல்லையா? நம்முடைய மாம்சத்தில், சரீரத்தில் இருக்கிற கண்களினால நமக்கு சோதனை வருது, வாயில் சோதனை வருது, நாக்கில் சோதனை வருது, காதில் சோதனை வருது, அப்படியே நம்முடைய செய்கையில் சோதனை. இப்படி அது மட்டும் இல்லை, இன்னும் வெளியில் இருந்தும் நிறைய சோதனைகள் நமக்கு வரக்கூடியதாக இருக்கு. அதனால பலவிதமான சோதனைகள் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது, அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது. அது நமக்கு துக்கத்தை தான் கொடுக்கக்கூடியதாக இருக்கு. ஆனால் யாக்கோபு சொல்கிறாங்க, அதில் நீங்கள் சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இங்கே 7வது வசனத்தில் பார்க்குறப்போ, அழிந்து போகிற பொன் அக்கறையினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இப்போ இதில் 3 காரியம் நமக்கு கிடைக்கிறத நம்ம பார்க்குறோம். புகழ்ச்சி, கனம், மகிமை. அப்போ நம்முடைய விசுவாசம்தான் சோதிக்கப்படுகிறது. நான் எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் வைத்திருக்கிறேன் இல்லையா? நான் விசுவாசி தான், ஆனால் நான் எப்படிப்பட்ட விசுவாசி? இப்போ அது நமக்கு வரக்கூடிய சோதனையில் தான் நான் யார் அப்படிங்கிறது வெளிப்படும். சோதனை இல்லை அப்படின்னா நான் ரொம்ப கம்பீரமாக என்ன செய்யலாம், என்னை போல ஒரு விசுவாசம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிடலாம். ஆனால் இந்த சோதனைகள் நமக்கு வரும் பொழுது, சோதிக்கப்படும் பொழுது நான் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசி? இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருக்கு வரக்கூடிய சோதனையில் அவர் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, தேவனுடைய வசனத்தினாலே பிசாசை ஜெயிச்சாங்க. பிசாசுக்கும் வசனம் தெரியும் இல்லையா? பிசாசுக்கும் வசனம் தெரியும். அவனும் வசனத்தின் மூலமாக நம்மளோடு பேசுவான். அவனும் வசனத்தின் மூலமாக நம்மளோடு பேசுவான். ஆனால் அதை யார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவு வேணும் இல்லையா? அப்போ ஆண்டவர் பிசாசை வசனத்தின் மூலமாக என்ன செஞ்சாங்க, ஜெயிச்சாங்க. அப்போ நமக்கு இந்த 3 விதமான ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ, புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நாம் அந்த சோதனையை ஜெயிக்கக்கூடியவங்களாக இருக்கணும் இல்லையா? அதே மாதிரி நம்முடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடணும். ஏதோ எனக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது. ஏதோ எனக்கு சோதனை வருது, ஆண்டவர் எனக்கு சோதனையை கொடுத்துருக்குறாங்க. நிறைய பேர் அப்படிதான் சொல்கிறாங்க, ஆண்டவர் எனக்கு சோதனையை கொடுத்துருக்குறாங்க. இல்லை, உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. அதுக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மாதிரியும் அங்கே சொல்லியிருக்கிறத பார்க்கிறோம். பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அப்படி அக்கினியினாலே அது உருக்கப்பட்டு அதில் இருக்கிற களிம்புகள், அழுக்குகள் இல்லையா, பிரயோஜனமற்றவர்கள் எல்லாம் அது வெந்து போகும், அழிஞ்சு போகும். அதுக்கப்புறம் அது சுத்த பொன்னாக மாறும். நீங்கள் கூட கடைகளுக்கு உங்களுடைய பழைய நகையை விற்கணும் அப்படின்னு சொன்னால், நகை கடைக்கு நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னு சொன்னால், அவங்க என்ன இதுக்கு முன்னாடி உரசி பார்ப்பாங்க அந்த காலத்தில். இன்னைக்கு அப்படியெல்லாம் என்ன செய்யறது இல்லை, உரசி பார்க்கறது இல்லை. அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அதை அக்னினால என்ன செய்கிறாங்க, அதை உருக பண்ணி அதில் இருக்கிற எல்லா அழுக்குகளும்
அதில் இன்னும் என்ன சேர்ப்பாங்க? அதில் செம்பு. அதில் இருக்கிற செம்பு எல்லாமே உருகி போயிடும், தங்கம் மட்டும்தான் இருக்கும். அதை தான் கொண்டு வந்து நம்மகிட்ட என்ன செய்வாங்க, காட்டி அது எவ்வளோ இடம் இருக்கோ அதுக்கு தகுந்த விலை, இல்லை அண்ணா அதுக்கு தகுந்ததை நீங்கள் வேற பொருள் வாங்கிக்கிடலாம். எல்லாம் போயிடும் இல்லையா? இப்போ அதே போல் ஆண்டவர் நம்மளை விசுவாசத்தையும் என்ன செய்கிறாங்க, சோதிக்கிறாங்க. சோதிக்கப்பட்ட நம்ம சுத்த பொண்ணா என்ன செய்வோம், மாறுவோம் அப்படின்னு யார் சொல்றா தெரியுமா? அப்படி கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். சும்மா பலமா சொல்லுங்க, யார் எப்படி சொன்னாலும் அதை பற்றி பரவாயில்ல. யோபு. சரி, இப்போ யோபு அதுதான் நான் சொல்கிறாங்க, நான் சோதிக்கப்பட்டபின் சுத்த பொண்ணாக என்ன செய்வேன், மாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா? அப்போ அதனால் நமக்கு இந்த சோதனை நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதே மாதிரி அது நம்மளை சுத்த பொண்ணாக மாற்றும். அன்றைக்கு சீசர்கள் கூட ஆண்டவர் மேலே ஆண்டவரோடு கூட படகுல போகிறாங்க. படகு அலை மோதுகிறது, அமிழ்ந்து போகக்கூடிய நிலைமையில் இருக்கு. ஆண்டவர் அடித்தட்டில் தலையணை வச்சு நல்லா தூங்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, போய் அவரை எழுப்பி, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம், அவருக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இப்போ ஆண்டவர் இந்த காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்திட்டு இவங்களை பார்த்து கேட்குறாங்க, அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீங்க? இல்லையா? அவங்களுடைய விசுவாசம் அவங்களோடு கூட இருந்தாலும் அற்பமாக தான் இருந்தது. அப்போ அதே போல் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது தான் நம்ம யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? நான் யார் அப்படிங்கிறது அப்போ தான் தெரியும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் யார் அப்படிங்கிறத அப்போ தான் என்ன செஞ்சுக்கிடணும், தெரிஞ்சுக்கிடும். இப்போ அதனால் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது, நமக்கு பொறுமையை உண்டாக்குகிறது. அடுத்து நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை சுத்தவான்களாக மாற்றுகிறது. சுத்தவான்களாக நம்முடைய வாழ்க்கை சுத்தமாக என்ன செய்கிறது, மாற்றப்படுகிறது. அடுத்து நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்போ 2 கொரிந்தியர் 12:9-10 வாசிங்க. சரி, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, 9வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். அப்போ நமக்கு வரக்கூடிய அந்த சோதனைகளில் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, என் கிருபை உனக்கு போதும். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பவுலுக்கு ஒரு சுகம் இருந்தது, அது அவரை ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. சரியா? ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. இப்போ ஆண்டவரிடத்தில் வேண்டி கொண்டாங்க. இப்போ ஆண்டவர் நான் சுகமாக்குகிறேன் அப்படின்னு சொல்லி சுகமாக்கலை. சரியா? அதனால சிலருக்கு வரக்கூடிய சுகவீனங்கள்
சுகமாகிறது இல்லை. நம்ம எவ்வளவோ ஜெபித்து பார்க்கிறோம், அது சுகமாகலை. ஆனால் ஆண்டவர் சொன்னாங்க, என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். நான் கூட எனக்கு இந்த கன்னத்தோலி ஏறக்குறைய 15 வருஷம் ஆயிடுச்சு. அது தொடர்ந்து வலி, தொடர்ந்து மாத்திரை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் எவ்வளவோ கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க, சுகம் கிடைக்கல. ஆனாலும் ஆண்டவருடைய கிருபை போதுமானதாக இருக்கு. அப்போ அந்த வசனம் தான் நம்மளை தேற்றக்கூடியதாக இருக்கிறது, நம்மளை ஆறுதல் படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த சோதனைகள் மத்தியில் ஆண்டவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ அதுதான் இங்கே 10வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அதனால இங்கே பவுல் சொல்கிறாங்க, என்னுடைய 9வது வசனத்தில், என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். இப்போ அது அவருக்கு பெரிய ஒரு சந்தோஷம். நம்ம சந்தோஷப்பட முடியல. அந்த வேதனை வந்தேன்னா அலறுறோம், கத்துறோம், அங்கலாய்க்கிறோம் இல்லையா? ஆனால் அவர் என்ன செய்கிறாங்க, சந்தோஷமாய் நான் மேன்மை பாராட்டுகிறேன், சந்தோஷப்படுறேன் அப்படின்றாங்க. இப்போ எவ்வளவு ஆண்டவர் மேல் வச்சிருக்கிற விசுவாசம். ஏன்னா அவங்களுடைய விசுவாசத்தை பார்க்குறப்போ அடி, காவல், கட்டு, ஜெயில், பசி, பட்டினி, இப்படி எல்லாவற்றையும் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஆண்டவருக்காக, ஊழியத்துக்காக கடந்து வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். சரியா? எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க, ஒரு ஊழியக்காரர். எனக்கு யார் அப்படின்னு சொல்லி தெரியாது, தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க. இப்போ நாங்கள் இங்கே ஊழியம் செய்கிறோம், அங்கிருந்து கிராமங்களிலெல்லாம் போய் ஊழியம் செய்கிறோம். எங்கள் மனைவிக்கு இந்த கழுத்து தண்டு வலி இருக்குது, அதனால் 2 வீலரில் போக முடியாது, எங்களுக்கு ஒரு 4 வீலர் வேணும், ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்போ இன்றைக்கு எவ்வளோ சொகுசாக போய் ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அன்றைக்கு ஆண்டவர் அவ்விதமாக எப்படி ஊழியம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி ஊழியம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போல் நம்முடைய நாட்டுக்கு வந்த மிஷனரிகள் அவங்களுடைய சுகமான வாழ்க்கையை விட்டு இந்த வெயிலில், இந்த காட்டில் நடந்து இல்லையா, நிறைய மறித்து வியாதிகள் இதன் மத்தியில் அப்படி ஊழியம் செஞ்சாங்க. ஆனால் இன்றைக்கு சுகமான ஒரு ஊழியம். அப்படி சம்முன்னு காரில் போய் இறங்கணும், என்ன ஊழியம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி தெரியல, எனக்கு கார் வேணும். இப்போ இது மாதிரி தான் இன்றைக்கி ஊழியர்கள் இருக்கிறாங்க. இன்னொரு ஊழியர் அப்படி தான் ஃபோன் பண்ணாங்க, நான் மலை வாழ் மக்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறேன், அதனால் அவங்க மத்தியில் போய் ஊழியம் செய்கிறதுக்கு எனக்கு ஒரு 4 வீலர் வேணும், ஜெபம் பண்ணுங்க. சரியா? இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் பார்க்குறோம். அதே மாதிரி நாமளும் விசுவாசிகள் கூட முதல்ல சைக்கிளில் போனோம், 2 வீலர், அப்புறம் 4 வீலர் வேணும். அதுலேயும் அப்படி நம்மளுடைய இதை என்ன செய்கிறோம், வளர்த்துக்கிட்டு தான் போகிறோம். ஆனால் ஆவிக்குரிய நிலைமையில் வளர்ந்துருக்கிறோமா? சரி. அப்போ இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சோதிக்கப்படும் பொழுது, வியாதினாலே சோதிக்கப்பட்ட பொழுது அதில் சந்தோஷப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறத பார்க்கிறோம். 10வது வசனத்தில் பார்க்குறப்ப, அந்தபடி நான் பலவீனமாக இருக்கும்போதே பலமுள்ளவனாக இருக்கிறேன், ஆகையால் கிறிஸ்து நிமித்தம் எனக்கு வரும் பலவிதங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களிலும்
நான் பிரியப்படுகிறேன். இல்லையா? இதெல்லாம் சோதனை தான் இருக்கு. அதில் நான் பிரியப்படுகிறேன். நம்ம அப்படி சொல்லுவோமா, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி, நெருக்கங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி விரும்புவோமா? வந்தாலே கதறுவோம் இல்லையா? வந்தாலே கதறுவோம். ஆனால் அதில் பிரியப்படுகிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையை பொறுமை உள்ளதாக மாற்றுகிறது, நம்மளை சுத்திகரிக்கிறது, நம்முடைய வாழ்க்கையை சுத்தமாக்குறது, நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறது. அது மட்டும் இல்லை, நமக்குரிய அந்த ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறத பார்க்கிறோம். அடுத்து பிலிப்பியர் 3:10 வாசிங்க. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை பலிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக இருக்கும் படிப்போம். இங்கே நாம் பார்க்கிறோம். அப்படியே நம்ம இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளுக்கு ஒப்பாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் விரும்புகிறத பார்க்கிறோம் இல்லையா? இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளும் அந்த பாடுகளுக்கு ஒப்பாக நானும் பாடு அனுபவிக்க வேண்டும். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, பாடுகள் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி ரோமர் 8:17 கூட வாசிங்க. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரமும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே, கிறிஸ்துவனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். அப்ப நாம் இந்த பாடுகளுக்கு பங்காளிகளாக வேண்டும். பாடு அனுபவிச்சாதான் நாம் என்ன செய்வோம், மகிமைப்படுவோம். எனக்கு பாடே வேண்டாம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன ஆவோம் அப்படின்னு தெரியாது இல்லையா? அவருடைய பாடுகளில் பங்காளிகளும் ஐக்கியமும் ஆகும் பொழுது நாம் என்ன செய்வோம், மகிமைப்படுவோம். சரி, இப்போ அதனால் நம்ம வியாதி, கஷ்டங்கள், பிரச்சனைகள், சோதனைகள், போராட்டங்கள், இப்படி இவைகளை கண்டு நம்ம என்ன செய்ய வேண்டாம், துவண்டு போக வேண்டாம். அப்படிங்கிறதுக்காக தான் இதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஏன்னா இதெல்லாம் நமக்கு வரும். எதுக்காக அப்படின்னா, நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. சரியா? இப்போ இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவிச்சு தான் வந்துகிட்டு இருக்கிறேன். என்னை பார்க்குறதுக்கு ஒருவேளை நல்லா தெரியும், எங்கள் பகுதியில் உள்ள மக்களுக்கும் அப்படி தான் தெரியும். இவங்க நீட்டாக போகிறாங்க வராங்க, என்ன அப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஒரு கவலையுமே இல்லை, நல்லா இருக்கிறாங்க, வாழ்ந்தால் அதை போல் வாழணும் அப்படின்னு சொல்லி தான் நினைப்பாங்க. ஏன்னா 3 மாடியிலையும் ஒரு 2 பேர் மட்டும் இருந்துக்கிட்டு நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோல் உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும் எங்களை பார்க்குற சமயத்தில். ஆனால் எப்படிப்பட்ட பாடுகளின் வழியாக நாங்கள் கடந்து போகிறோம் அப்படிங்கிறது தெரியாது இல்லையா? அப்போ நம்ம இது கடந்து போகிற சமயத்தில் அதில் நம்ம சந்தோஷப்படக்கூடியவங்களாக இருக்கணும். வேணும்னு கேட்க வேண்டாம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிரியப்படுற அப்படின்றாங்க. அதே மாதிரி நம்ம பிரியப்பட வேண்டாம். ஆனாலும் ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கிறப்போ அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவாச்சும் நம்ம என்ன செய்யணும், இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதே மாதிரி எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். 12ஆம் அதிகாரம் 7லிருந்து 11 வரைக்கும் வாசிங்க.
அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? ஆ. சரி, இங்கே நம்ம என்ன பார்க்கிறோம்? ஆண்டவர் நம்மளை சிட்சிக்கிறாங்க. பிள்ளைகளை நம்ம என்ன செய்கிறோம்? அடித்து வளர்க்கணும். ஏன் அப்படின்னா அதுதான் ஆண்டவர் சொல்கிறாங்க, உங்களுடைய தகப்பன்மார் உங்களை சிட்சிக்கிறது போல. அப்போ அப்படி அடித்து வளர்த்தா அது பயப்படும். இப்போ அதே மாதிரி நமக்கும் அதை தான் ஆண்டவர் என்ன செய்கிறாங்க சொல்லுகிறத பார்க்கிறோம். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? இன்னைக்கு அதுக்கு ஆமான்னு தான் சொல்ல முடியும், நான் பார்த்துக்கிட்டு வர்ற வரைக்கும். சரியா? ஆனால் அப்படி இல்லை இல்லையா? பிள்ளையை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அழகாக என்ன செஞ்சிருக்கிறாங்க, நீதிமொழிகளில் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் அதுக்குன்னே அதை படித்து பாருங்க. சரியா? பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு விடப்படக்கூடிய பிள்ளைகள் எப்படி இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால நமக்கு ஆண்டவர் அது கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சுதந்திரம். சரியா? ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு சுதந்திரம். அப்போ அதை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை. அதை வளர்க்க வேண்டிய விதமாக என்ன செய்யணும்? நம்ம வளர்க்கணும். அப்படி வளர்த்தா அது முதிர் வயதிலும் விடாதிருக்கும். இப்போ அதனால் ஆண்டவர் ஒரு உலக பிரகாரமான தகப்பனை போல சிட்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்போ நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சிட்சையும் வரும், அடியும் கிடைக்கும். இப்போ அதனால அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அடிச்சிட்டேன்னா நான் தூக்கு போட்டுக்குவேன்றாங்க, வீட்டை விட்டு ஓடி போயிடுவேன்றாங்க இல்லையா? அடிச்சுட்டா நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் என்ன செய்வேன்? ரிப்போர்ட் பண்ணுவேன், எங்கள் அம்மா அடிக்கிறா, எங்கள் அப்பா அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி அதனால அரசாங்கமும் சொல்லுது பிள்ளைகளை அடிக்கக்கூடாது, ஸ்கூலில் டீச்சர் கூட அடிக்கக்கூடாது. அதனால இஷ்டத்துக்கு விட்டுருதாங்க. அதனால ஸ்கூலுக்கு என்ன எடுத்துகிட்டு போய் ஸ்கூலுக்கு அருவா எடுத்துகிட்டு போய் வெட்டுது, நடக்குது இல்லையா? அதே மாதிரி ஸ்கூலில் வாத்தியாரை விட்டுறாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியங்களெல்லாம் நடக்குது. ஆனால் அன்னைக்கு சொல்லுவாங்க, கண்ணை மட்டும் வச்சுட்டு வீதி தோலை உரிச்சிருங்க சார் அப்படின்வாங்க, தோலை உரிச்சிருங்க அப்படின்வாங்க. இன்னைக்கு யாரும் அப்படி சொல்லுவாங்க? காலம் மாறி போயிடுச்சு. அதனால் ஆண்டவர் நம்மளை சிரிச்சிக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா இன்னைக்கு ஆண்டவரை விட்டுட்டு ஓடிடுறாங்க. சபையில் கண்டிப்பாக பேசுகிறாங்க அப்படின்னா அந்த சபைக்கு போக மாட்டேன்றாங்க இல்லையா? இப்போ இது சிட்சை மிகவும் ரொம்ப ஒரு அவசியம். நாம் சீர்திருந்துறதற்கு அது அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அது அங்கே பாருங்க, 8வது வசனத்தை நான் விட்டுருந்தேன். அன்றையும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? இப்போ நம்ம ஆவியானவருக்கு நம்ம அடங்கி நடக்கணும். சரியா? ஆவியானவருடைய ஆளுகைக்கு உட்பட்டவங்களாக இருக்கணும், அதற்கு அடங்கி நடக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அதனால நம்ம சிட்சையை
என்ன செய்யக்கூடாது, அது அதுக்காக நம்ம வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்கிறோம். அதனால 2 கொரிந்தியர் 4:17 வாசிங்க. மேலும் காணப்படுகிறவைகளே அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. இப்போ இந்த வசனம் நமக்கு எவ்வளோ ஒரு ஆறுதலாக இருக்குது பாருங்க, இல்லையா? அப்போ இப்படிப்பட்ட போராட்டமான சூழ்நிலையில் இப்படி தேவனுடைய வசனங்கள் நம்மளை ஆறுதல் படுத்திக்கிட்டே வருது. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க பார்க்குறேன், மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் அது என்ன செய்யுமா, மிகவும் அதிகமான நித்திய கனத்தையும் மகிமையும் உண்டாக்குகிறது. கன மகிமை. அப்போ நம்ம இந்த காணக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடியது தான் நம்ம அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு அதில் பிரச்சனை, இதில் பிரச்சனை, அது இல்லை, இது இல்லை, இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் காணக்கூடாத அந்த ஆசீர்வாதங்களை தான் நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம். இதெல்லாம் நமக்கு ஆண்டவர், அது நம்முடைய கண்ணு காங்கலை, ஆனாலும் ஆண்டவர் நமக்கு அதை எழுதி கொடுத்துருக்குறாங்க, நம்ம விசுவாசிக்கிறோம், இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இந்த பாடுகள் என்ன செய்யுமா, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். ஒரு பாடல், அது ரொம்ப சந்தோஷமாக பாடுவோம், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரம். இப்போ அந்த பக்தர் சும்மா பாடலை, இதெல்லாம் லேசானது தான். நம்முடைய வாழ்க்கையை சுத்திகரிக்கக்கூடியது தான், நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது தான். நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. அதனால இது ஒன்றும் ஒரு பெரிய காரியம் இல்லை, இது ஒரு லேசான உபத்திரம். ஆனால் அதே நேரத்தில் இதை அனுபவிச்சா நமக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்க்குங்க, என்ன கிடைக்கும்? அதிக நித்திய கன மகிமை, இல்லையா? இது லேசான உபத்திரவம், இது நம்மளை விட்டு போயிடும். ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடியது நித்தியமான கனமும் மகிமையும் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு. சரியா? அதனால் நம்ம ஆண்டவர் மேல் வைக்கிற விசுவாசத்தில் உறுதியாக இருப்போம். அந்த விசுவாசத்துக்காக போராடுவோம். அந்த விசுவாசத்தில் நாம் வளரணும். ஆண்டவர் ஒரு சகோதரியை குறித்து சொன்னாங்க, உன்னுடைய விசுவாசம் பெரியது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சகோதரனை குறித்து சொல்கிறவங்கள, இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. யாரை குறித்து சொன்னாங்க தெரியுமா? நூற்றுக்கு அதிபதி, அப்புறம் ஹானானிஸ். அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்குற சமயத்தில் ஆண்டவர் நம்மளையும் அப்படி சொல்லணும். அதனால நம்முடைய விசுவாசம் வளருவதற்கும் நம்முடைய நம்பிக்கை அதிகமாகிறதுக்கும் ஏதுவாக இருக்க தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறீங்க நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேளையில் நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது நாங்கள் உண்மை நினைவு கூறும்படியாக கடந்து வர உதவி செய்தீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உண்மை நினைவு கூர்ந்து உம்முடைய பந்தியில் ஐக்கியப்பட்டு
இப்படியே நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கொடுத்த சிலாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நாங்கள் கேட்ட முடிய நல்ல ஆலோசனைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய ஜீவனுள்ள வார்த்தை எங்களோடு பேசியிருக்கிறது. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியாக ஆண்டவரே பல பாடுகள், உபத்திரவங்கள், சோதனைகள் எங்களுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நாங்கள் அதை எப்படி எண்ணிக்கொள்ள வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அது லேசான உபத்திரவம், அது அதிக நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது என்பதை எங்களுடைய வாழ்க்கையில் மறந்து போகாதபடி எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். வந்த ஒருவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். விசேஷமாக ஆண்டவரே அபி மகேஷுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவங்களுக்கும் ஒரு வீடு கிடைக்க உதவி செய்யுங்க. இப்படியே கண்களில் தயவு கிடைக்கட்டும். இப்படியே நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து நடக்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க. செய்யப்பட்ட ஊழியங்களை ஆசீர்வதித்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களுக்கும் இறங்கி இப்படிய நாமத்தினாலே நல்ல சுகந்தாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் உடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஒரு வேண்டுகோள், பேச்சலர் தங்கி இருக்கிற மாதிரி நம்ம சபைக்கு அருகாமையில் ஏதாச்சும் ரூம் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். சரியா? சரி.